श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 10வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ ஏகாகீயத சித்தாத்மா நிராசீரப் பரிக்ரஹः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, ஒரு நபர், ஒரு பக்தர் பகவானை தியானம் செய்யணும் என்று ஆசைப்பட்டால், நான் தியானம் செய்து அவரின் சிந்தனையில் இருந்தே அவரை அடையணும் என்று ஆசைப்பட்டால், அந்த ஒரு வழிக்கு, அந்த பகவானை தியானம் செய்து அடையும் அந்த வழிக்கு தியான யோகம் என்று பெயர். யோகம் என்று சொன்னாலே பகவானும் நாமும் இணையறதுக்கு, நம்ம முக்தி பெறுவதற்கான பாதை தான் யோகம் என்று பார்த்தோம். கர்மயோகத்தை பார்த்தோம், சாங்கிய யோகத்தை பார்த்தோம். இப்போ தியான யோகம் என்று ஒன்றத்தை அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த தியான யோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், எப்படி இந்த தியான யோகத்தை செய்யணும் என்றால், ஒரு பேசிக் பிரீஃபாக என்ன சொல்றாருன்னா, முதலில் அந்த பகவானின் சிந்தனை நமக்கு வரணும். இப்படி நம்ம மனதுக்குள்ளே வந்து அந்த பகவானின் ஸ்வரூபத்தையோ இல்லை பகவானின் அந்த கதைகளையோ சரித்திரங்களையோ மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதை சிக்கன பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தனியாக இருக்கும் ஒரு இடத்தில் அந்த மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு சென்று அங்கே தனிமையில் உட்காந்து இயற்கையாக ஐக்கியமாக வேண்டும். அப்படி இயற்கையாக உட்கார்ந்து தியானம் செய்யும்போது மனம் வேறு எதிலுமே போகாமல் ஒருநிலைப்படுத்தி பகவான் மீது மட்டுமே வைக்க வேண்டும். அப்படி அந்த சமயத்தில் எந்த விதமான ஆசைகளும் பற்றுகளும் இல்லாமல் அனைத்தையுமே அழுத்திட்டு, அந்த பகவான் தான் நானும் அந்த பகவானும் வேறல்ல, அப்படி இருக்கும் நான் பகவான் என்ற அந்த ஒரு உணர்ச்சி, நான் தான் கடவுள், எனக்குள் தான் அவர் இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி என்கிற தத்துவத்தை உணர்வதுதான் தியானத்தின் உண்மையான குறிக்கோள். ஆனால் தியானத்தின் மூலமாக நாம் எந்த இறைவனை தியானம் செய்கிறோமோ அவரும் நாமும் ஒன்றுதான் என்று உணர்ந்து கொண்ட அந்த யோகி அந்த நேரத்திலே யுக்தனாக மாறுகிறார், மோட்சம் பெறுவதற்கு தகுதியுடையவனாக மாறுகிறார் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 10வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.